ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்க, சங்கீத புஸ்தகம் 120ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம், 7வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, என் ஆத்துமா சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்ததும் போதும். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் நான் சமாதானமாய் போவதற்கு நான் விருப்பப்பட்டாலும் அவர்கள் யுத்தத்திற்கு எத்தனைப்படுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்துங்க, சமாதானமாக ஆகலாம்னு நினச்சாலும் யுத்தம் பண்ண தான் அவங்க பார்க்குறாங்க. யாருன்னா, நன்மையை தேடாதவர்கள், நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாதவர்கள், எப்பொழுதுமே பிரச்சனையை செய்து அதிலே மூழ்கி கிடந்தவர்கள். நன்மையின் பாதை என்னன்னு தெரியாது. அந்த கரடு முரடான பாதையில் நடந்து தான் அவங்களுக்கு பழக்கம். அப்படி உள்ளவங்கள்ட்ட நம்ம ஒரு சமாதானத்தை போய் பேசினோம்னா, சமாதானம் அவங்க பிடிக்காதவங்களுக்கு. அப்படி தான் நம்ம சமாதானத்தை தேடி போகிற போது யுத்தம் பண்ணவங்க, பொல்லாப்பை செஞ்சவங்க, நாச மோசங்களே செய்கிறவங்க, எப்போதுமே பொல்லாப்பையே சிந்தித்து பாவங்களையே சிந்தித்து அதையே செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு சமாதானம் பிடிக்காது. சமாதானத்தை அவங்க தேட மாட்டேங்கிறாங்க. சமாதானத்தை தேடுகிற பொழுது நம்ம மேலே என்ன பண்ணுறாங்க? யுத்தத்திற்கு வருகிறார்கள். யுத்தம் செய்ய அவர்கள் ஆலோசனை பண்ணுறாங்க. நிறைய நேரங்களில், நிறைய இடங்களில் இப்படி தான் நம்ம நன்மை சொல்லுவோம், புத்தி சொல்லுவோம், ஆலோசனை சொல்லுவோம். அது அநேகர் ஏற்றுக்கொள்வது இல்லை. அது அநேக இடங்களில், பள்ளிகளில் இருக்கட்டும், அல்லது கல்லூரிகளில் இருக்கட்டும், அல்லது குடும்பத்தில் தாய் தகப்பன் புத்தி சொன்னாலும் சரி, நன்மையை சொன்னால் ஏற்றுக்கொள்வது இல்லை. கீழ்ப்படுகிற குணம் இல்லை, அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இல்லை. அப்படி இருந்து அதை ஏற்றுக்கொண்டால் அவங்களுக்கு சமாதானம். திருச்சபைகளில் பிரசங்கிக்கப்படுகிற வசனங்களை ஏற்றுக்கொண்டால் சமாதானம். அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு தன்னிடத்தில் உள்ள குற்றக்குறைகளை கலைந்து விட்டால் நமக்கு சமாதானம். ஆனாலும் அந்த சமாதானத்தை கொடுக்கிற பொழுது அதற்கு விரோதமாக கலகம் பண்ணுகிற சிந்தையும், கலகம் பண்ணுகிற பேச்சும், இடையூறு பண்ணுகிற பேச்சும், அப்படி என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் கூடி யுத்தத்திற்கு எத்தனைப்படுவார்கள். அது பிடிக்காது. அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவது? என் ஆத்துமா குடியிருந்ததும் போதும் அப்படி இருந்தால் ஒவ்வொரு மனுஷனும் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஆனபடினாலே நம்ம சமாதானத்தை தேடுவோம். சமாதானம் வந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்வோம். வாழ்க்கையில் காசு பணம் கொடுத்து வாங்க முடியாதது ஒன்று, அது சமாதானம், சந்தோஷம். அது எங்கே கிடைக்குன்னா, ஆண்டவருடைய வசனத்தில் தான் கிடைக்கிது, ஆண்டவருடைய திருச்சபைகளில் தான் கிடைக்கிது. வேறு எங்கேயுமே வாங்க முடியாது. அதை பெற்றுக்கொள்ள